பொங்கல் வெறுமனே பொங்கலா இல்லாம என்ன பண்ணாங்க? முதல்ல போகி வச்சாங்க. பழசு போய் புதுசு வரணும். போகி அன்னைக்கு இந்திரனை கும்பிட்டு இந்திரனுடைய அனுகிரகம். மறுநாள் பொங்கல். பொங்கல் எடுத்து சூரியனை வணங்கி சூரியனுடைய அனுகிரகம். அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் அப்படின்றது அம்மாவுக்கு அடுத்து பால் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மாடு மட்டும்தான். காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னைக்குடைய தாற்பயமே என்னன்னா, உறவுகளை மேம்படுத்திக்கிறது, உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் அர்த்தம். உங்களுக்கு தெரிந்த எல்லா உறவினர்களுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசி விஷயம் சொல்லுங்க. அப்புறம் பிஸ்கெட் வாங்க. இதுதான் மிக முக்கியம். என்ன பிஸ்கெட் வாங்கணும்? கோதுமை பிஸ்கெட் வாங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கெட் உங்களுக்கு. சாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்க்கை. பொங்கல் கொண்டாட்டத்தில் இருக்கீங்க. பொங்கல் இந்த முறை 2025 வருடம் பொங்கல் ஒரு நீண்ட ஒரு லீவும் கிடைச்சிருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. அந்த சந்தோஷம் உங்க குடும்பம் முழுவதும் பரவி இருக்கட்டும். இந்த சந்தோஷத்தை எப்படி ரொம்ப பெருக்கிக்கிறது? ஓகேங்களா? இந்த வார்த்தைக்கு ரொம்ப சிம்பிளா புரியும், ஆனால் மிக டஃப்பான ஒரு கேள்வி இது. ஓகேங்களா? சந்தோஷத்தை எப்படி பெருக்கிக்கிறது? எப்படி சந்தோஷம் வரும்? தனிமரம் தோப்பாகாது இப்படின்னு ஒரு பழமொழியா இருக்கு இல்லையா? அப்போ தனியா நம்ம இருந்து என்ன சாதிக்க போறோம்? நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்கு, நம்மளை சுற்றி ஒரு பெரிய மக்கள் கூட்டம், நம்மளை சுற்றி ஒரு பெரிய உறவுகள் கூட்டம் இருக்கு. அப்போ எல்லோரும் சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் உண்டு, அதுக்கு சரியான ஒரு நிலைகள் உண்டு. ஓகேங்களா? பொங்கல் வெறுமனே பொங்கலா இல்லாம என்ன பண்ணாங்க? முதல்ல போகி வச்சாங்க. பழசு போய் புதுசு வரணும் அப்படின்னு. போகி அன்னைக்கு இந்திரனை கும்பிட்டு இந்திரனுடைய அனுகிரகம் பெற்று. மறுநாள் பொங்கல். பொங்கல் என்றது சூரியனை வணங்கி சூரியனுடைய அனுகிரகத்தை பெறுது. அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் அப்படின்றது அம்மாவுக்கு அடுத்து பால் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடியது மாடு மட்டும்தான். ஸோ மாட்டுப்பால் தான் பல குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குது. அப்போ அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக மாட்டுப் பொங்கல் இருக்கு. அதுக்கு அடுத்த நாள், அதாவது பொங்கலின் கடைசி தினமாக கொண்டாடப்படுறது தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா என்ன? காணும் அப்படின்னா பார்க்கறது, பொங்கல்ன்றது அதுக்குண்டான அந்த வழிபாட்டு முறை அப்படின்னு. அந்த காணும் பொங்கல் அப்படின்றதுக்கு பல தாற்பயங்கள் இருக்கு. அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானம், காணும் பொங்கல் அன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓகேங்களா? இது ஒரு பெரிய ரகசியம். இதை நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னைக்குடைய தாற்பயமே என்னன்னா, உறவுகளை மேம்படுத்திக்கிறது, உறவுகளோடு சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் அர்த்தம். உறவு மேம்படுறதுக்கு தான் இந்த ஒரு நாள் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு போய் பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குங்க. அது செய்யும்போது அது உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, பசங்க வேறு ஊரில் இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு வருடம் எல்லாரும் உங்களை பார்க்கணும். அதுக்குண்டான வழியை உருவாக்கிக்கோங்க. ஓகேங்களா? இது தான் காணும் பொங்கலுடைய தாற்பயம். அன்னைக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு தானம் உண்டு. அது எதுக்காகனா, உங்கள் பித்திருக்களுடைய தோஷம் இருந்தால் நிவர்த்தி வர்றதுக்கு. உங்களுக்கு தெரிந்த எல்லா உறவினர்களுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசி விஷஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்குங்க. இதுதான் மிக முக்கியம். என்ன பிஸ்கெட் வாங்கணும்? கோதுமை பிஸ்கெட் வாங்குங்க. அதை கையில் ஓப்பன் பண்ணுற பேக்கெட்லேருந்து பிரிச்சுட்டு கையில் வச்சுக்கோங்க. காணும் பொங்கல் அன்று வச்சுட்டு, எனது முன்னோர்கள் யார் இருந்தாலும் இங்கே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். எங்கேருந்து பிரார்த்தனை பண்ணணும்னா, எய்தர் பால்கனி இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிடுங்க, இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நார்த்து ஈஸ்ட்டை பார்த்து, அதாவது வடகிழக்கு ஈசானிய மூலையை பார்த்து கையில் அந்த கோதுமை பிஸ்கெட் வச்சு, என்னுடைய முன்னோர்கள் யார் இருந்தாலும் எனக்கு இங்கே ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுடைய கருணையால் மாத்திரமே நாங்கள் வாழ முடியும், உங்களால் மாத்திரமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் எங்கே உங்களால் போய் அதை வச்சு காக்கா கொடுக்க முடியுமோ வைங்க. அதை காக்கா சாப்பிட்டு போகுது அப்படின்னும் போது உங்களுடைய பித்திருக்கள் உங்களுக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறாங்கன்னு மிக சிறந்த தானம் இது. அதாவது காக்காவுக்கு மற்ற நாள் வைக்கிற உணவை விட காணும் பொங்கல் அன்னைக்கு நீங்க வைக்கக்கூடிய இந்த தானம், இந்த கோதுமை பிஸ்கெட் தானம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு வழியை கொடுக்கும். இதை விட ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் இல்லைன்னே சொல்லலாம். எளிமையான சிறந்த வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு வழியை சொல்லியிருக்கேன். இதை எல்லாருமே கடைபிடிங்க. ஏன்னா கரெக்டாக ஷார்ட் டைம்லாம் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேக்கெட் பிஸ்கெட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாரும் இந்த பொங்கலை நல்லா கொண்டாடுங்க. சாய்ராம்.